மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அனைவரும் தற்போது விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஏற்கனவே கீழ் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? இவர்கள் விடுவிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அதாவது ஒரு நிலப்பரப்பு தொடர்பாக சென்னை ராஜாந்தமரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா அவர் ரோட்டில் நடந்து சென்ற போது அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு வழங்கியது. அந்த தீர்ப்பின்படி அதாவது இந்த வழக்கில் தொடர்புடைய அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவருடைய மகன்கள் பாசில், போரிஸ், வில்லியம் மற்றும் டாக்டர் ஜேம்ஸ் உள்ளிட்ட 7 பேருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த ஒரு கபடி வீரர் இயேசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதே போல இந்த 7 பேருக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனை உறுதி செய்ய கோரி அந்த அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து விவரங்களையும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது. அதே வேளையில் இந்த 7 பேருடைய இந்த மரண தண்டனை மற்றும் 2 பேருக்கு வழங்கப்பட்ட இந்த இரட்டை ஆயுள் தண்டனை எதிர்த்தும் மேல்முறையீட்டு வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்துமே நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு விசாரணை நடைபெற்றுள்ளது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த போது தங்கள் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை முழுமையாக கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு வாதம் குற்றவாளிகள் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டுச்சதி, இந்த கொலை சதி உள்ளிட்ட அந்த குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பிலிருந்து முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து முறையான, அதாவது ஆதாரங்களுடன் கூடிய அந்த விளக்கங்களை, போதிய விளக்கங்களை கொடுக்கவில்லை. அதற்கான ஆதாரம் தாக்கல் செய்யவில்லை. இந்த வழக்கில் தற்போது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மரண தண்டனை மற்றும் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அனைத்து இந்த உத்தரவுகளையும் தற்போது ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இது அனைவரையுமே தற்போது விடுதலை செய்வதாக தற்போது ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.